சோ அதுல நுபுர் சர்மா பேர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. ஒரு பாயிண்ட். பர்வேஷ் வர்மாக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர் தோற்கடிக்கும் பட்சத்தில், ஏன்னா புதுதில்லி தொகுதியில 2 பேரும் நேருக்கு நேர் மோதுறாங்க. தில்லியில சந்தீப் தீக்ஷித்தும், ஷீலா தீக்ஷித்தோட மகன் சந்தீப் தீக்ஷித், அரவிந்த் கெஜ்ரிவால், பர்வேஷ் வர்மா. சோ இவங்க 3 பேரும் மோதுறாங்க. சோ ஒருவேளை பர்வேஷ் வர்மா வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரே நேரத்துல 2 பொலிட்டிக்கல் ஜெயண்ட்ஸ அவர் தோற்கடிக்கிறார் அப்படிங்கிற அந்த கிரெடிட் அடிப்படையில அவருக்கு கிடைக்கலாம். இன்னும் சில பேர்களும் இருக்கிறது. பாஜகவின் பொதுச் செயலாளர் துஷ்யந்த் கௌதம் அப்படிங்கிறவர் கரோல்பாக் தொகுதியிலிருந்து போட்டி போடுறார். அவர் ஒரு ஷெட்யூல்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஆமா. சோ பாஜகவுக்கு நாளை பீகாரிலும் யூபியிலும் அவங்களுடைய ஓட்டிங், அவங்களுடைய எலெக்ஷனுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க துஷ்யந்த் கௌதம முதலமைச்சர் அறிவிக்கலாம்.